What do you say? Very involved.
ஒரு ஆதரவற்றோர் முதியோர்கள் மத்திய இருப்பது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நல்லா அவங்களுக்கு
நீங்கெல்லாம் என்ன பயன்படுத்தணும், நல்லா படிக்கணும், சரியா, நல்லா படிக்கணும், நல்லா செயல்படுத்தணும். அப்பொழுது இதற்காக ஒரு இயக்கம் அது நல்ல நன்மை செய்வதற்காக நல்ல அப்படிங்கிறது செய்யணும். இருதயத்தை கொடுத்ததுனாலே அது ரொம்ப
அப்புறம் கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட சில ஆலோசனைகள்
முக்கியமான ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்துமஸ், நியூ இயர், ஈஸ்டர். அதெல்லாம் நம்ம ஈஸ்டர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப முக்கியமான ஒரு டே. என்ன பாடக்கூடிய பாடுறது யாருமே இருக்கு. அப்ப நம்ம ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடணும். எப்படி பாடலாம்? Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear sister, happy birthday to you. அப்பதான் நம்ம ஒருத்தருக்கு ரெண்டு பாடுவாங்க. Baby to you, நாம ஏசுமிய பாடுறதுக்கு கல்விஸ்தா அதெல்லாம் அப்ப என்னோட நாடகம் நம்ம பர்த்டே என்ன பண்ணுவாங்கல்ல? May God bless you dear. அது என்ன பண்றது பண்ணணும்னா அந்த வீட்டமா வீட்டோட சுத்தம். So teaching the May God bless you dear னா பாடாதா? Happy birthday to you dear Jesus. அது மட்டும் ரெண்டு பேர் பாடணும். ரெடி? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jesus. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jesus. Happy birthday to you. அழகா பாடுவீங்க. நிச்சயமா ஆண்டவர் ஏற்றுதான் பார்க்கலாம். நம்ம கூட இருக்கிறாங்க. நீங்க அழகா பாடுறத சந்தோஷப்பட்டுருப்பாங்க. எப்ப ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுவாங்க. எனக்கு அன்பான பிள்ளைங்க பாட்டு பாடினாங்க, என்ன வந்துட்டாங்க. ஆனா இந்த பிள்ளை எனக்கு பிடித்தமான பிள்ளை, என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளை அப்படின்னு ஒண்ணு பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை விட்டுட்டு இன்னும் ஆண்டு ஏற்றுக்கொள்ளாம ஒரு கடமைக்கா பேரோடு மட்டும் இருந்தா அது ஆண்டை ஏற்றுக்கொண்டு கஷ்டம். அதனால பிறகுடைய வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா மகிழ்ச்சியா வாழ வேண்டியது, ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டியது, நிறைய பேருக்கு பிரயோஜனமா வாழ வேண்டியது ரொம்ப அவசியமான கதை. ஓகே, கடைசியா கை முடிச்சுன்னா இன்னொரு பாட்டு வச்சு கை இருக்க முடியும். இப்ப இந்த அண்ணா உங்களுக்கு ஒரு வசனம் டீச் பண்ணுவாங்க, வசனமும் சம்பவம் சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாம் பெருசானே என்ன மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்குல்ல? இல்லையா? இருக்குல்ல? கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். நான் சாப்பிடவே யாரும் மொத்தமே நல்ல இருக்குல்ல, எல்லாருமே இருக்கும். நம்ம ஆசை இருந்தாதான் நிறைவேற நம்ம என்ன பண்ணணும்? யாரும் சார்ந்து இருக்கணும், ஏசப்பாவை சார்ந்து இருக்கணும். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஒரு பைபிள் வசனம் கூட கத்துக்க போறோம். பைபிள்ல ரோமன்ற புக்ல 29வது அதிகாரம் வசனம் 11. அது பெரிய வசனம். உங்களுக்கு அதை ஒரு சின்ன பாடம் மட்டும் நான் சொல்லி வச்சிருக்காரு. சரியா? நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பெரிய வசனம் ஃபுல்லா கூட உங்களுக்காக உதவ படிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சரியா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே, அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக யார் ஞாபகம் வச்சிருக்கா? ஏசப்பா ஞாபகம் வச்சிருக்காரு. ஆனா அந்த முடிவு நமக்கு தீமையா இருக்குமா? இல்ல, சந்தோஷமான ஒரு நல்ல முடிவு தான் ஏசப்பா ஞாபகம் வச்சிருக்காருன்னு சொல்லுது. ஆனா அந்த வசனத்துல ஒரு சின்ன பார்க்க மட்டும் நம்ம கத்துக்கலாம். சரியா? மைக் எல்லாம் பேச கேக்குதா உங்களுக்கு? சரியா? ஆக்ஷன் பண்ணலாமா? எரேமியா 29:11. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறார். எரேமியா 29:11. ஓகே, இங்க யாரெல்லாம் புத்திசாலி கூட
நிறைய பேர் டவுட் பரவாயில்ல 7-8 பேரா தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் தான். இதுக்கு மேல இடத்துக்கு போனேன், அங்கேயும் 3 பேர் இருந்தாங்க. ஒரே ஒரு குட்டி பொண்ணு லட்சம் தான் எடுத்துக்கலாம். அவங்க என்ன போய் பாக்குறாங்க. சரி இந்த வருஷத்தை எத்தனை தடவை சொல்லி கொடுத்தா கத்துக்கிறீங்க. ஓகே சொல்லாமா? எரேமியா 29:11 நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 29:11. எரேமியா 29:11 நான் ஓகே உங்க ட்ரெஸ் அந்த காலையில ஒரு சட்ட பட்டன் வந்துடலாமா? ஓகே
அந்த கப்பல் யோசிப்பாரு. அதனாலேயே ஒரு ஸ்பெஷல் இடம் ராஜாவுக்கு ஒரு ஸ்பெஷலான இடத்துல நான் பலகைகளாம் மாற்றணும். கப்பல் செய்யும். அந்த கப்பல் மக்கள் ஆசைப்படுற இடத்துக்கு அந்த கப்பல் ஏறி மக்கள் போகணும். பல மக்கள் சந்தோஷமா பல இடத்துக்கு போவாங்க. அதுக்கு நான் காரணமா இருக்கணும். பழைய கஷ்டப்படுறது நடக்கக்கூடாது. உயரமா வளரணும். உயரமா போய் வானத்தை தொடணும். அங்க இருந்து நான் கடவுளை பார்க்கணும். இந்த மூணு அந்த மனத்துக்கு வருது. நம்ம கடலை ஆசையா என்ன போறாங்க நான் எங்க போறேன் மாடுகளுக்கு தீவனம் எடுப்பாங்கல்ல, அந்த குட்டியா செஞ்சுட்டாங்க. குட்டியா செஞ்சு கொண்டு போய் மாடு கொண்டு வச்சுட்டாங்க. அந்த மரத்துக்கு ஒரு நாலு பேர் வந்தாங்க. மாடு வேலை கொண்டு போனாங்க. கொஞ்சம் இடத்துல சுத்தம் பண்ணாங்க. சுத்தம் பண்ணது நான் குழுவுக்கு வந்தாங்க. அவங்க ஆன்டி பிரெக்னன்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. யார் அவங்களுக்கு தெரியுமா? ஏசப்போனா அப்படி யோசிப்பாங்க. அவருக்கு வந்தாங்க. ஏசப்பா பிறந்தாரு. ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு பிறந்து வந்தாரு? நம்ம மேல அன்பு பெற்று வந்தாரு. ஏசப்பா நம்ம மேல அனுபவிச்சிருக்காருல்ல. வயிற்றுல சொல்லிட்டு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்தார். சரியா அனுபவிச்சிருக்காரு. நம்ம பரலோகம் ஒரு அழகான இடத்துல உருவாக்குறாரு. பரலோகம் என்ன எல்லாத்தையும் உண்டாக்குறவர் தான். ஒரு பரிசுத்தமான கடவுளா இருக்காரு. அவருக்கு இருந்தாரு. அவரை அந்த தொட்டியில இருந்து மாறாங்க. இந்த தொட்டி நினைச்சு கட்டிலா இருந்தா எல்லாரும் ஏதோ ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன ராஜா இருக்கு கல்வியா இருக்கேன். ஆனா நான் இங்க சொன்னதுனால ராஜாவுக்கு என்ன ஆயிருந்தாங்க சொல்லி மனம் சந்தோஷப்படுச்சு. ரெண்டாவது மரம் அதையும் ஒரு நாள் தருந்தாங்க. அதே மாதிரி என்ன செய்ய போறாங்க? தப்பான செய்ய போறாங்க. மக்களோட ஆசையை நிறைவேற போறது. அவர் என்ன பண்றாங்க? அந்த குட்டி போட்டா செஞ்சு அதிக நாட்டில் இருக்கிற ஒரு மீனவை விட்டார். மீனவங்க மீன் எடுத்து கடைகளை கரைக்கு வருவாங்க. மீனவங்க போட்டா என்ன வச்சீங்க இப்படி ஆகி போச்சு வருத்தப்பட்டு. ஒரு நாள் அந்த கடற்கரையில கூட்டம் வந்துருச்சு. அப்போ அந்த கூட்டத்துக்கு முன்னாடி பேசினாரு. இந்த படகு அவரும் பேசினாரு. யார் அந்த கடற்கரை இருந்தது? கடற்கரை இருந்தாரு. ஏகமா அங்க இருந்தது. அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் பாவத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லிக் கொடுத்தாரு. எல்லாரும் பரவாயில்ல வாழ்க்கை எப்படி பரவாயில்ல சொல்லிருக்காரு. நம்ம எல்லாருமே பரவாயில்ல இருக்கோம்ல. எல்லாருக்கும் சாப்பிடுறப்ப கோவம் வரணும், அண்டால் வரணும், எல்லாரும் பேசணும், எவ்வளவு மோசமா இருக்கும். வயிற்று சொல்லுது ரொம்ப மூடிகள் சொல்லி நாம எவ்வளவு பாவம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பாவம் இருக்கோம். நம்ம பாவத்தை சொல்லி நமக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். நம்ம எதிர்ப்பு தண்டனை கிடைக்கும். நம்ம ஏற்றமாக்கிட்டு போக முடியாது. ஏற்றப்பட்ட போறதுக்கு நமக்கு பெரிய
நிறையா நம்ம பாவங்கள் அகற்றுவோம். அந்த பாவங்களுக்கு எப்படி வாழ்றது, எப்படி பரவ போறதுன்னு அந்த மக்களுக்கு எல்லாம் ஏற்றப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மரம் என்ன ஆசைப்பட்டுச்சு, மக்களால் ஆசைப்பட்டுச்சு. மக்கள் ஆசைப்படுற இடத்துக்கு எல்லாரும் கூட்டிட்டு போட்டு ஆசைப்பட்டுச்சுல. நினைச்சுப்பாங்க, ஒருத்தர் அமெரிக்காவுக்கு ஆசைப்படுவாங்க, ஒருத்தர் ஆப்பிரிக்காவுக்கு ஆசைப்படுவாங்க. ஆனா உலகத்துல இருக்க எல்லா மக்களும் எங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க, பரலோகம் போகணும். உலகத்துல இருக்க எல்லா மக்களும் பரலோகம் போகிறதுக்கு வழிய ஏற்றப்ப ஏமாறு சொன்னாரு. அது மூலமா எத்தனையோ மக்களுக்கு சந்தோஷத்துக்கு நான் உதவி பண்ணிட்டேன் சொல்லி இந்த 2வது வாரமும் ஆசைய நிறைவேற சந்தோஷப்படுச்சு. கணக்கு என்ன இருக்குது, போய் வானத்துக்கு கொடுக்கணும். இது மாதிரி அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி என்ன பண்ணாங்க வந்து 2வது மட்டும் இல்ல, அந்த தண்டனத்துக்கு ஒரு பொருளா மாத்தி ரோமர்களுக்கு விட்டாங்க. ரோமர்கள் அந்த தண்டனை யூஸ் பண்ணாங்க. அந்த மரத்தை ஒரு நாள் மேல ஏற்றி வச்சாங்க. ஒரு உடம்பு காயம், தலையில நுண்டி நடக்க முடியாம கஷ்டப்பட்டாரு, நிறைய இடத்துல விழுந்தாரு. இருந்தாலும் ஒரு மலை மேல கொண்டு போய் தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு மரத்துல யாருக்கு இருந்தாங்க, எந்த தம்பியே செய்யல. நான் சொன்னேன்ல, ஒரு இடத்த உருவாக்கி இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாவம் பண்ணிருக்கோம். அதனால பரலோகத்துக்கு என்ன நம்ம பாவமே நிறைய இருந்தோம். நம்ம பாவத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் எந்த தப்புமே பண்ணல. பெருசாகிறது நீ பண்ண தப்பு, நான் பண்ண தப்பு, நிறைய அப்படியே இருக்காரு. அவனை பிரிஞ்சு அடைச்சாங்க, ரத்தத்தெல்லாம் திரும்பி மடிச்சாரு. 3வது என்ன பண்ணாரு, உயிரோடு எழுந்தாரு. இப்பயும் பரலோகத்துல இருக்காரு. வழிபுரில 1:15 3 வருஷம் சொல்லுது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மன்னித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். நம்ம பாவங்களுக்காக மன்னிச்சு நீ சோமனி கேட்க ஒரு பாவத்தை மன்னிச்சு உடைய பரலோகத்துக்கு போறதுக்கு வழிய யாராலும் தான் கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். இந்த மரம் இறந்து போய் வானத்தை தொடர்ந்து முடிச்சுட்டு அந்த கடவுள் இருக்கிற பரலோகத்தை பார்க்கணும்னு. ஆனா இந்த மரத்துல ஏற்றமா திருவிழா அடைவதனால உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பரலோகம் போறதுக்கு இந்த மரம் ஒரு உதவி செஞ்சுதான் ஆயிடுச்சு. நம்ம பரலோகம் போறதுக்கு ஒரே வழி யாரு, ஏற்றமாதான். நீங்க இந்த பேரபிள் கேட்டீங்க, இந்த பேரபிள்ல 3 மரங்களுக்குமே ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேற்ற அதே மாதிரி இல்ல, அதோட பெஸ்டா நிறைவேறிச்சு. லைஃப்ல கூட இந்த ஆசையை பெஸ்டா மாத்த ஏற்றப்பாவை மட்டும்தான் முடியும். சரியா, ஏற்றப்போற தமிழா இது கேட்டு நம்ம ஜோம் பண்ணுவோம். சரியா, ஏற்றப்போம் அதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க. அதுக்காக நம்ம ஏற்றப்ப நிறைய சொல்லலாமா, ஜோம் பண்ணலாமா, கைக்கு கொடுத்த கடன் கொடுங்க. நீங்க நேசிக்கிறேன் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்திச்சு ஆண்டவரே செய்தி பழக்கத்துல தேவன் செய்த திருத்தத்திற்காக நன்றி சொல்லுங்கப்பா. தேவசாமி பாதுகாக்கிறீங்கப்பா, கொடுங்க. ஒவ்வொருவரையும் தேவசாமி தேவையான ஆசீர்வதிப்பா. உங்க வாழ்க்கை பாதையை கடன் முடிப்பா. அவங்க வாழ்க்கை பாதையை தேவன் திட்டத்தை அவங்க தேவன் நம்ம கொடுத்து இந்தியா முறையில் தேவன் நடந்திருக்கு. நட்சத்திரம் நல்ல சொன்னாவே உங்களை பார்த்து பேசுவதற்காக நான் ஒரு கப்பலுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன். அந்த கப்பலுக்கு 2 பேர் உண்மை பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்து அதுக்கு முன்னாடி நான் இதுல முக்கியமான காரியம் சொல்லி போட்டு அப்புறம் போக மாட்டேன். இது கலை முடியா ஒரு சிலர் முக்கியமான நம்ம காரியத்தை கற்றுக் கொடுக்கணும். இந்த கற்றுக் சொல்லுன்னா சொல்லுங்க. நடந்து போகக்கூடிய கூட சுத்தம் பண்ணாலும் அதை பற்றி பைபிள்ல வெளிப்படுத்த விசேஷம் அவ்வளவு சூப்பரா
பரிசுத்தமான இடத்தை நமக்காக இருக்காங்க. அந்த தேவன் இருக்காங்க. அந்த தேவன் தான் உலகத்தை எல்லாமே செஞ்சு பண்ணாங்க. அந்த தேவன் தான் நீங்க எல்லாரும் நாம எல்லாரும் சந்தோஷமா வாழணும் விரும்புறாங்க. அது மாத்திரம் இந்த பரலோகத்துல எப்படி ஆயுதம் வச்சிருக்காங்க, ஏதோ பிரார்த்தனை பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல செஞ்சிருக்காங்க, ஆயுதம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சந்தோஷமா வாழவே நாம் பாவம் கடவுளை வாழ்க்கை கைவிடப்படும். என்ன பாவம் என்ன சொல்ல முடியுமா? பாவத்துக்கு சந்தோஷமா வாழ முடியுமா? மனது போக முடியுமா? மனது போகலாக ஆரோக்கியத்தை எடுத்து அதிலே தன்னை விசுவாசம் வேலை யாரை பார்த்து அன்பான ஆசை இருக்கிறது. பாவம் கொஞ்சம் சரியான சொல்லுகிறாங்க. பெரிய
நீங்களுடைய ஆற்றல் வேணும், மற்றொரு பாக்கியம் எனக்கு வேணும், எனக்கு வேணும். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய காரணம் இந்த மண்ணிட்டு கழி சுத்தம் பண்ணுங்க, இதுல வாசம் பண்ணுங்க, இன்னும் உதவியாக வாழ வேண்டும் இந்த யாரும் சொல்றாங்களோ அந்த மாதிரி சொந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் அன்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நான் ஆடுடைய பிள்ளையா வளரும். அந்த ஆடுடைய கடமை படிக்காமல் கட்சியோடு அப்பா ஆண்கள் பேசுவார், எதை செய்யணும் இதை செய்ய வேண்டாம் அதெல்லாம் சொல்லி கொடுப்பார். அப்புறம் ஜோம் பண்ணுவா, நீங்க அன்பான அப்பாவாக எழுதப்பட வேண்டும். உங்களுடைய ஆசிரியர் படித்த ஜோம், உங்களுடைய ஆசிரியர் ஜோம், நாட்டில ஜோம் எழுதப்பட்ட பேசுவதற்கு அம்மா வீட்டுல இவ்வளவு நாளும் இது ஏதோ சட்டக்காரன் இல்லையா, ஏதாவது மோசமான படி நடந்து இப்போ கடவுளுடைய அதை வச்சு அப்படி சொல்லாம அப்படி சொல்லி உங்க பார்க்க எப்படி சொல்லணும் ஆட்சி மாற்றி வளர்த்துக்கு தேங்க்யூ. இப்போ உங்களை பார்த்து பேசுறதுக்கு நான் பக்கத்து நான் சொல்லுடைய பவன் பேசி ஹலோ ஸ்வீட்டி, என்ன ஸ்வீட்டி மக்களை போகணும் செய்யணும் அங்க வச்சு சொல்ற அப்புறமா அண்ணா அக்கா இருக்காங்க. கிறிஸ்மஸ் ஞாபகம் வச்சு நம்ம கிறிஸ்மஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா கட்சி அப்படி சொன்னாங்க, அப்புறம் பல காரியங்களை பேசுனாங்க, பாட்டு பாடினாங்க, நாம கூட செய்யணும். இப்போ நீங்க அடுத்து நம்ம அப்படி நடத்துவாங்க. இப்ப நீ இந்த பாட்டு பாட கேட்டியா? பாட்டு பாடினாங்க. சரி, இந்த பாட்டு பாட்டு சொல்லி பாருக்கா? என்ன பாட்டா? பாட்டு நல்லா தெரியும். என்ன பாட்டு தெரியுங்க? என்ன பாட்டு தான் பாடணும்? பாட்டு பாருக்கா? பாட்டு மாய பாட்டு பாடம் தங்கி நாங்க கலக்கலா நாங்க பாடம் கேட்டு என்ன செய்தி ஏன் நான் பாடுறது இல்லை? அப்புறம் ஒரு சின்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன வசனம் சொல்லுவாங்களா?
இது நல்லா சொல்ல போறவங்க இதெல்லாம் உட்காந்து நல்ல சொல்லு. ஞாபகம் வருது நம்ம சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லை, வேற முக்கியமான செய்தி கிறிஸ்துமஸ் டைம்ல அதெல்லாம் குடும்பத்துல சொல்றது பாக்கலாம். அதுவும் கிடைக்குதுதான். அதோட முக்கியமான செய்தி இருக்குது. ஒரு டான்ஸ் ராமாயணம் படம் கிடைக்குது, அதுதான் கிடைக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. கிறிஸ்துமஸ் தாத்தா அது வேறு போட்டு தலைக்கு கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அநியாயத்தில் ஆட்டப்படுவாங்க. அறுபது இருக்கு. அதெல்லாம் நம்ம தேவைப்படுது. முக்கியமா கிறிஸ்துமஸ்னா யாருடைய பிறந்த நாள்? தெரியும். ஆனா அவருடைய கிறிஸ்துமஸ் யாருடைய பிறந்த நாள்? ஆண்டு யாருடைய பிறந்தாங்க? அதை மறந்து போவாங்க. மறந்து போவாங்க. கேட்டா கேக்கு நிமிடத்து அப்படின்னு கலவு கிடைக்க சூர்யா கைமாசி ரொம்ப புத்திப்படியே புதிய கடவுள் கேட்கமா மாற்றி வளர்ந்துட்டாங்க. காக வந்து வளையத்தை போட்டு கேட்டுக்கிறோம். நீங்க அதே மாற்றி சொல்றீங்க. இதுதான் போலாம்.
எப்படி பார்த்து நடக்கும் அப்படி பார்த்து நடக்கிறாங்க. சந்திப்பாளர்களுக்கு பாராட்டுகள். இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சகோதரர் மாதா சகோதரராஜ் அவர்கள் ஆண்டோடைய செய்தியை நம்ம மத்தியில் சொல்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் உற்சாகமா. நான் உங்களுக்கு ஒரு செய்தியில ஒரு கதை சொல்ல போறேன். எத்தனை பேர் கதை கேட்க ஆசையா இருக்கிறீங்க?
சரி, இப்ப நல்ல அருமையா தம்பிகள் நல்ல டான்ஸ் ஆடினாங்க. சரி, ஒரு கை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு தோட்டம் இருந்தது. என்ன இருந்துச்சுங்க? அந்த தோட்டத்துல ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அப்ப என்ன பண்ணுனாங்க, அந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா நாட்டு வராது, எல்லாரும் நாட்டு. அப்ப தோட்டக்காரர் என்ன சொல்லிட்டாரு, யாராவது இந்த பழத்தை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 100 அடி முதுகுல அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாரு, ஒரு தம்பிக்கு மத்திய ஸ்கூலுக்கு போகும்போது மரத்தை பார்த்தா ஒரு பழம் நல்லா பழுத்து தொங்கிட்டு இருந்தது. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, சரி இந்த பழத்துக்கு வந்தோம் சாப்பிடலாம் சொல்லி தெரியாம அப்படி நைஸா பழத்தை பறிச்சு அப்படி சாப்பிட்டு முடிச்ச பொழுது தோட்டக்காரர் வந்து குடிச்சிட்டாரு. குடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு, அவரை என்ன செய்யணும், அதுக்கு எத்தனை அடி எடுக்கணும், 100 அடி எடுக்கணும். அப்படி கொண்டு போய் அவரை ஒரு மரத்துல கட்டி வச்சு சரட்டெல்லாம் கழுத்த சொல்லிட்டு பெரிய சாட்டை எடுத்துட்டு வந்து அவர் அடிக்கிறதுக்கு ரெடியாகும் போது ஒரு அப்பா வந்தார். அவங்க அப்பா வந்தார். அப்பா வந்துட்டு, ஐயோ என் பையன் எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த பையன் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டான், அதனால அந்த தப்பை அதுக்கு நான் கண்டனை கொடுக்கணும், அதனால இந்த பையனை நான் என்ன பண்றேன் 100 அடி எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த அப்பா சொன்னாங்க, நீங்க அவன் விட்டுருங்க, அந்த பையனை அடிக்காதீங்க, ஆனா என்னை நீங்க அவனுக்கு பதிலாக அந்த தண்டனை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பா என்ன பண்ணாரு, அப்பா தப்பு செய்யல, அவன் யார் தப்பு செஞ்சது, பையன் தப்பு செஞ்சான். அப்பா என்ன பண்றாரு, அவங்களுடைய அவன் செஞ்ச தப்புக்காக கடித தப்பெல்லாம் கழிஞ்சிச்சு அவர் அடிக்கும் பொழுது ரத்தமெல்லாம் சொட்டது. ரத்தம் சொட்ட 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 யாருக்காக அடி வாங்குறாரு, பையனுக்காக அடி வாங்குறாரு. அப்போ அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இல்லையா? உங்களுக்கு நல்லா என்ன சொல்ல வரேன்னா, ஆனா சிம்பிளா ஒரு கதை மாதிரி சொல்ல நீங்க கவனிங்க. ஆதாம் ஏவாள் முதல்ல மனுஷன் உண்டாக்குனார். மனுஷனை நல்லா கவனிங்க. மனுஷன் எப்படி உண்டாக்குனாருன்னா ஒரு வாலிபனாய் உண்டாக்குனார். ஒரு உண்டாக்கும் போது குழந்தைய உண்டாக்கல, ஒரு வாலிபனா உண்டாக்கிட்டார். வாலிபனா உண்டாக்கிட்டு எல்லா உலகத்தையும் படைக்கிறார். வானம் படைக்கிறாரு, சூரியனை படைக்கிறாரு, நட்சத்திரத்தை படைக்கிறாரு, கடலை படைக்கிறாரு, சமுத்திரத்துல வாழ்கிற மீன் எல்லாம் படைக்கிறாரு. இப்படி எல்லா மிருகங்களை படைக்கிறது எல்லாமே படைச்சிட்டாரு. படைச்சதுக்கு அப்புறம் மனுஷனை ஒரு படைக்கிறார். மண்ணினால உருவாக்கி அவர் என்ன பண்றாருன்னா மண்ணில ஒரு பொம்மை மாதிரி ஒரு செஞ்சு தனக்குள் இருந்த தேவனுக்குள் இருந்த ஒரு ஜீவ சுவாசத்தை அவன் மண்ணுல அந்த பொம்மைக்குள்ள உயிர் கொடுக்கணும்னா அவருக்குள் இருந்த ஒரு ஜீவனை அந்த அந்த ஆதாமுக்கு கொடுத்து மனுஷன் உண்டாக்கிட்டார். புரியுதா உங்களுக்கு? மனுஷன் எப்படி உண்டாக்குறாங்க, ஒரு மண்ணுல ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அவனுக்கு உயிரை கொடுக்கறதுக்காக தேவாதி தேவன் எல்லாவற்றையும் படைத்த கடவுள் அவர்களுக்குள்ள இருந்த உடனே அவனுக்கு கொடுத்து தம்மை போல ஒரு மனுஷனை மாற்றிட்டு என்ன செஞ்சாரு, சரி பார்த்தாரு, அட ஆடெல்லாம் ஜோடி ஜோடியா போகுது, மாடெல்லாம் ஜோடி ஜோடியா போகுது, பறவையெல்லாம் ஜோடியா பறக்குது, அப்படி கோடியெல்லாம் ஜோடியா இருக்குது, அப்படியே ஆடு பெண்ணா தெரியுது, அது இவன் மட்டும் தனியா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஜோடியா என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்கிட்ட இருந்து ஒரு எலும்பை எடுத்து அங்க ஏவான் ஒரு அம்மாவை உண்டாக்கிட்டு ஒரு சொன்னார். அதே மாதிரி சொன்ன கேட்கலாம், எல்லாம் இந்த பழங்கள், கொய்யா பழம் இருக்கு, பப்பாளி பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, ஆற்று பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடு. ஆனா என்னத்தை மட்டும் சாப்பிடாத, இந்த ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடாதன்னு சொல்றேன், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது 2 பழத்தை வச்சாரு. ஒன்று ஜீவனுக்கு போகிற கை, அது சாப்பிட்டோம்னா சாவே கிடையாது. இன்னொன்னு நன்மை தீமை அறிந்த மரத்தை நடுவில் வச்சுட்டாரு. வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, டெஸ்ட் பண்ணாரு. டேய் தம்பிகளா, ஒரு பையன் என்ன பண்ணாராமா, அப்பா சொன்னாராமா, டேய் எல்லாத்தையும் திறந்து பாரு, இதை மட்டும் திறக்காதுதான். அப்ப இவனுக்கு ஒரு சந்தேகம், அப்பா இப்ப எல்லாத்தையும் திறக்க சொல்றாரு. அப்புறம் எல்லாத்தையும் பாரு, இதை மட்டும் திறக்கக்கூடாது. இவனுக்கு ஒரு டவுட், என்ன அப்பாவுக்கு சொல்றாரு, திறந்து பார்க்கலாம்னு சொல்லி அந்த கூட்ட திறனால உள்ள இருந்து ஒரு குருவி பார்த்து ஓடிட்டான்.
அந்த மாதிரி அவர் சொன்னது செய்யாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா, நம்ம இருக்கும்போது அந்த சத்துருமானம் வந்து பாம்பு மாதிரி வந்து அம்மா இந்த பழத்தை நீ சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆகிட்டு. கடவுள் படைக்கும் பொழுது அவர் தமது ரூபத்தின்படி தமது தாயாய் படைச்சார். படைக்கும் போது அவன் இருக்கிறான், ஆயாதான் இருக்கிறான், கடவுள் மாதிரி இருக்கிறான். ஆனா அவன் போய் சொல்றான், இதை சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆகிட்டு சொன்ன உடனே அவன் போய் என்ன பண்றா, படிக்கிறான், சாப்பிடுறான். புருஷனுக்கு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த எல்லாரும் அந்த மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட்டு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணாரு, அவங்க 2 பேரும் பாவத்தினால என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து அந்த ஜீவனத்தின் கனியை சாப்பிடாம நன்மையை மறைக்கிற கனி சாப்பிடலாம் என்ன பண்ணாரு, அவங்க தோட்டி விட்டாரு. தோட்டி விட்டு எங்க என்ன பண்ணாரு, எங்க தோட்டி விட்டாரு, வெளியே போவாங்க தோட்டி விட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கேட் போட்டாரு. என்ன பண்றாங்க, கேட்டுன்னா ஒரு கத்தி, ஒரு பெரிய பட்டயம், இவ்வளவு பெரிய கத்தி வச்சுட்டாரு. யாராவது உள்ள தோட்டு வந்தா தாங்கணும். என்ன பண்ணணும், அந்த சுடவழி பட்டயத்தை விட்டுனா என்ன கழுத்து விட்டு என்ன வரும், ரத்தம் வருமா, ரத்தம் வருன்னு சொல்றீங்க, ரத்தம் வரும். அப்போ ரத்தம் சிந்தினாதான் என்ன பண்ண முடியும், தோட்டத்துல போய் சாப்பிடணும். அப்படி ஒரு பாவத்தை செஞ்சதுனால அவங்க தங்களை நிர்வாகிகள் என்று ஆனதுனால அவர் மிருகத்தை கொண்டு என்ன பண்ண, தோளுடைய உருவாக்கிட்டார். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண, இருந்தவும் இருந்தாங்க, ஜீவனோடு இருக்கணும்னா, நித்திய ஜீவனோடு இருக்கணும்னா ஒன்று செய்யணும், ரத்தம் சிந்த வேண்டும். யாராவது ஒருவர் பாவம் இல்லாமல், பாவம் செய்யாமல், பாவம் அறியாமல் ஒரு ரத்தம் சிந்தணும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். புரியுதா உங்களுக்கு? இயேசு அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் மேல போயிட்டார், கோச்சுக்கு போயிட்டார். ஆண்டவர் வந்து மனுஷனை உருவாக்கிட்டு கோச்சுக்கு போயிட்டார். போயிட்டு என்ன பண்ண, திரும்ப சொன்னாரு, நான் வரலப்பா, ஆனா நான் சொல்றதா நீங்க செய்யுங்க. ஒரு பிரகாரம் ஒரு பலிபீடம் ஒண்ணு வெயி, பிரகாரம் வெயி, ஒரு பரிசுத்த ஸ்தலம், ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தை வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும், எல்லாம் ஆடு மாடெல்லாம் வெட்டணும். ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டணும், இல்ல மாட்டை வெட்டணும், வெட்டி ரத்தம் சுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிரகாரத்துல ஆட்டை வெட்டுவாங்க. ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை எல்லாம் பிடிச்சு, இல்ல ஒரு சேவலை வெட்டி ரத்தத்தை பிடிச்சு, அதை ஒரு மாட்டை அறுத்து அந்த ரத்தத்தை ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு உள்ள கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த தேவனாகி கஷ்டத்துக்கு வந்து தெளிக்கணும். அந்த இடத்துல போய் தெளிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் நிறைய குடும்பமா சொன்னவங்க தெளிக்கிறதுல பார்த்துருப்பீங்க. அதனாலதான் பரிசுத்த வேதாகமத்துல வந்ததுதான். அப்படி தெளிச்சுடுவாங்க. தெளிக்கிறது குங்குமம் என்ன சொன்னா சிவப்பு ரத்தத்துக்கு காட்டுது. அப்ப என்ன பண்ணணும், ரத்தம் சிந்தணும். இப்படியே அந்த சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணணும், ஒரே ஒரு தடவை உள்ள போவார். மகாபரிசுத்தத்துல பிரதானத்தை போக முடியும். நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணலாம், நீங்க ஒரு திருடிட்ட இது பண்ண பண்ணுங்க. அதுக்கு மேல ஒரு கோழியை கொண்டு வந்துடும். கோழியை கொண்டு எனக்கு கொடுக்கணும். அப்ப அதை அறுத்து பாவம் போகும். இல்லைன்னா அவங்களுக்கு நரகம் கிடைக்கும். இந்த பூமியில வாழ முடியாது. அப்படி ஒரு கட்டாயம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஆடு மாடு இப்படி புறால வெட்டி எல்லாரும் வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்றது, ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, எல்லாம் இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் சொல்லும்போது, காலை வெள்ளாட்டுக்கார என்ற ரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய ஒரே பலியாய் என்ன பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பறக்கணுங்கிறதுக்காக தான் அது இயற்கையா இருக்க வேண்டும். சும்மா அப்படி வார்த்தை வந்துக்கலாம். ஆனால் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு என்ன ஆண்டவரே நீங்க பார்த்து சொல்லிருந்தீங்க, வாட்ஸ்அப்ல பார்க்க உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்காது, சிக்னா பாக்குறது இல்ல, நல்ல நல்ல மோசமான ஆளு பசங்க எல்லாம் இருக்குறீங்க. இன்னைக்கு நீங்க வெளியே போகும்பொழுது அநேக பசங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய பாவத்துல விழுந்து கிடக்கிறாங்க, அக்கிரமத்துல விழுந்து கிடக்கிறாங்க, ஆபாசத்துல விழுந்து கிடக்கிறாங்க. பள்ளிக்கூடம் எதுல போச்சு, முதல்ல எல்லாம் மொபைல் போன கொண்டு போகக்கூடாது. இப்ப வந்து பாடமே எதுல வந்து மொபைல் போன் நடக்குது. மொபைல் எல்லாரையும் வச்சிருக்கணும். இன்டர்நெட்ல பாவம் வருது. அப்ப எல்லாரும் பாவம் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டான். அப்படி கொடுக்க பொழுது என்ன ஆயிருக்கு, எல்லாரும் பாவத்தை செய்ய பொழுது என்ன மருந்து என்று சொன்னால், அதுக்குதான் ஆண்டவராகிய இயேசு குழந்தையா பிறந்தார். குழந்தையா பிறந்து எதுக்குன்னு சொன்னா, அவருக்கு வந்து 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா, அவருக்கு 15 வயசுலயே வந்திருக்கிறாரு. உங்களுடைய வயசு எவ்வளவு, எத்தனை வயசு ஆச்சு?
9 வயசா 10 வயசு. தம்பி உனக்கு எத்தனை வயசு? 13. தம்பி பெரிய தம்பியா? அதிகமான வயசா இருக்கீங்க. 18 பிறந்தாலாம். எவ்வளவு வயசு? 17. அவர் இயேசு கிறிஸ்து 1 வயசு, 2 வயசு, 3 வயசு, 10 வயசு, 13 வயசு, 15 வயசு, 17, 13 டீனேஜ் ஆரம்பிச்சு 19 வரை இயேசு கிறிஸ்து உங்களை மாதிரி என்ன மாதிரி வாலிப பருவத்தில் இருந்தும் அவர் பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய், பாவம் அறியாதவராய் இருந்தார். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர் ஜீவன் உள்ளவர். ஆனா பூமியில அவருக்கு கோபம் வந்துச்சு. அங்க கோயில்ல தேவனுடைய ஆலயத்துல புறாக்கள் கோபப்பட்டாரு. அப்ப அந்த உணர்ச்சி, கோப உணர்ச்சி அவருக்கு இருந்தது. அப்புறம் நாங்கள் மறித்த போது தண்ணீர் விட்டு அழுதார். இறக்க குணம் அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு 40 நாள் பாசிட்டிவ் அவருக்கு என்ன உண்டாச்சு? பசி உண்டாச்சு. அப்ப பசியும் அவருக்கு இருந்தது. அடுத்து தூங்குனாரு. மார்க் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த அக்கறைக்கு கோபம் பார்த்து சொல்லும் பொழுது அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர் தூங்குனாருங்கிறது. அவர் தூங்குறாரு, சாப்பிடுறாரு, தலைப்படைகிறாரு, இலைப்படைகிறாரு, வேர்வை சுத்துறாரு, எல்லா உணர்ச்சியும் இருந்தா போதும். அப்ப எபிரேயர் 4:11 சொல்லுது, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதானம். அதனால நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏன் மேய்ப்பர்கிட்ட போகணும்னு சொன்னாங்க? யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. ஏன் சொன்னது? ஏன் சொன்னாங்க மேய்ப்பர்கிட்ட? என்னமா? இயேசு பிறந்த உடனே எங்க போய் சொன்னாங்கன்னா முதல்ல மெய்ப்பர்கிட்ட போய் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, நல்லா கவனிங்க, மெய்ப்பர்கள் சொன்னால் ஆடு மேய்க்கிறவங்க சுத்தமா இருப்பாங்களா? ஆடு மேய்க்கிறவங்க அருவருப்பா இருப்பாங்க. ஏன்னா இப்ப ஆடு குட்டி போடும், அங்க சேர்த்துக்குள்ள இருக்கும், அத துணியெல்லாம் அழுக்காகும். அதனால அவங்கள ஊர் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க, ஏன் தேவதூதர் ஆடுகளின் மெய்ப்பர்கிட்ட போய் முதல்ல சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, பலியாக வேண்டுமானால் ஒரு நியமம் இருக்குது. என்ன நியமம்னா, பழுதற்ற பலியா இருக்கணும். பாருங்க, முதல் ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு முதல் கருத்தரிக்கிற முதல் குட்டியா இருக்கணும். அந்த முதல் குட்டி எப்படி இருக்கணும்னா ஆண் குட்டியா இருக்கணும். அந்த ஆண் குட்டி எப்படி இருக்கணும்னா பழுவதற்கு எந்த விதமான உடம்பு, கண்ணு, காது, மூக்கெல்லாம் எந்த பழுதும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பலி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலிதான் மிகச்சிறந்த பலி. அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடு குட்டி போடும் பொழுது ஆடு குட்டி போடுற டைம்ல எல்லாரும் ஆசையா பார்த்துருப்பாங்க. ஆசிரிக்கும் பொழுது அந்த குட்டி முதல் போட்ட உடனே ஆட்டுக்குட்டி கை தட்டி அதே பெரிய கேட்டா அந்த துணிய ஆடு கீழே விழுந்துச்சுன்னா காயமாயிருச்சுன்னா அந்த ஆடு ரேட்டு கிடைக்காதுன்னு சொல்லி அந்த ஆட்டை பத்திரமா கொண்டு போய் முன்னணையில போட்டு துணியில சுத்தி பத்திரமா வளர்த்துவாங்க. ஏன்னா அந்த ஆடு 1 வயசு ஆகும் போது, நீங்க நேரத்தில் 1 வயதான ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவாங்க. அந்த ஆட்டுக்குட்டி தான் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதுக்கு தெரிஞ்ச பாவம் நிறைய நான் பாவத்துக்கிறேன். அதை தீர்ப்புனா என்ன ஒரே மருந்து என்னன்னா, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல மகா பரிசுத்தத்தை கொண்டு வந்து பலி செலுத்தி ரத்தம் சிந்தி அது பாவ பலி உண்டு பண்ணாங்கன்னா அவருடைய பாவம் எல்லாம் போகும். அப்ப பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து கண்ணியின் வயிற்றிலே பிறக்கிறார். 7 வருஷத்துக்கு நிறைய இருந்து அவர் கண்ணியின் வயிற்றிலே என்ன சொன்னால் தாயினை பாவத்தை கருவந்திருந்தார். அதனால தகப்பனுக்கும் தாய்க்கும் யோசிப்புக்கும் மரியாதை கிடைக்காம பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பத்தியாகி, அதாவது பாவத்தில் உற்பத்தி ஆகாமல் பரிசுத்த ஆவியினால கருப்பதியாகி பிறக்கும் பொழுது நல்லா கவனிங்க, முதல் பிறக்கிற குழந்தை என்னன்னா ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆட்டை கொண்டு வந்துதான் ரேட் பேசுவாங்க. சர்ச்சை கொண்டு வந்து முதல் ஆடு 50,000 ரூபாய் அப்படிம்பாங்க, 60,000 கொடுப்பாங்க. ஒரு 1 லட்சம் இப்படி பேசுறதுனாலதான் அவர் சொன்னாரு, எனக்கு வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள், நல்ல தொகையாக்காதுன்னு சொன்னாரு. அப்ப இவங்க ரேட் பேசணும். அதே போல என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் பிறந்த இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில பிறந்தவரு ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டியாய் நமக்காக பலியாக வேண்டும். அப்ப ஏற்றைய 53 வாசிக்கும் பொழுது
தெரியும், ஏசப்பாவுக்கு தெரியும், அடிச்சா வலிக்கும் தெரியும், ரத்தம் சிந்தணும் தெரியும். ஆனாலும் நல்ல கவனிங்க, குழந்தை பிறக்கணும்னா ரத்தம் சிந்தாமல் குழந்தை பிறக்க முடியாது. எங்க இருந்தாலும் சரி, அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, ரத்தம் சிந்தினால் மட்டும்தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். அப்ப நம்ம சொன்னாங்க யோவான் 1:12 அவருடைய நாமத்துக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா எனக்கும் உங்களுக்கு அவருக்கு நீயும் உள்ளதா, நானும் உள்ளதா, எல்லாமே பிள்ளைகளா. அவருக்கு மருமகன் கிடையாது, பேசி கிடையாது, பேரம் பேசிலாம் கிடையாது. எல்லாரும் அவருடைய நாமத்தில் விசுவாசம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் இங்க வச்சிருந்தாங்க இந்த மரம், அந்த நன்மை தீமையை கடி, இன்னொன்னு ஜீவபுரத்தை அந்த மரத்தை கொண்டு போய் எங்க வச்சுட்டாருன்னா பல தேசத்துல வச்சுட்டார். அதனால வெளிப்பட்ட வாசிக்கும் பொழுது அவன் செயல் கொள்ளுகிறவனுக்கு அந்த பரதேசம் வந்து இருக்கிற கனியை நான் ருசியை கொடுப்பேன், அதை சாப்பிடுறவனுக்கு தான் நிச்சயமாய் மரணம் கிடையாது. நல்லா கவனிங்க. அப்ப என்ன ஆச்சு, இந்த 6 வழியான உடனே அந்த முதல் பிறந்த குழந்தை அந்த ஆட்டுக்குட்டிய பலி சுற்றுறதுனாலதான் கொண்டு போய் மெய்ப்பர்கிட்ட போய் சொல்றாங்க, இதோ பயப்படாதிருங்கள், உலகம் முழுவதும் நற்செய்தி உண்டாகும், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று உங்களுக்கான தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு நற்செய்தி சொல்றதுக்காக சொல்லும்போது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் வாசிச்சு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல எல்லாரும் யூதர்கள், எல்லாருக்கும் மேசியா வருவாருன்னு தெரியும். ஆனா போய் கேட்டா அவருக்கு சத்தத்தூர் என்ன இல்லைங்க, இடம் இல்லை. இடம் இல்லை. ஏன் இடம் இல்லைன்னா இன்னைக்கு மனுஷன் கடமைக்கு அப்படிதான் பண்றோம். நல்லா கவனிங்க. உலக யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, மேசியா வருவார், மேசியா வருவார், ரட்சகர் வருவார். ஆனா அந்த ரட்சகரே பிறந்திருக்கிறார். பிறக்கும் பொழுது யோசேப்பும் மரியாதை வருகிறாங்க. வரும் பொழுது அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து குழந்தை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த உடனே பாருங்க, அந்த சத்திரத்தில் இடமில்லைன்னு சொல்லும் பொழுது சட்டத்தில் கட்டணம் கூட எழுத்து குடிமதிப்பு யூதர்கள் தான். ஆனா பாருங்க உள்ள யூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம உங்களுக்கு இடத்துல போவோம், உங்களுக்கு இடம் போவோம். இப்ப யாரை கொண்டு வந்திருக்காங்கன்னா உலகத்துல உலகத்துக்கு போதும் அவங்க சொன்னாங்க அவருக்கு எங்க இடம் இல்லைங்க, இந்த உலகத்திலேயே அவருக்கு இடம் இல்லை. அப்பதான் அந்த அம்மா அவங்க சொல்ற மாதிரி சொன்னாரு, ஒரு மரம் அவர் சொன்னாரு, ஐயா சொன்னாரு ஒரு மரம் அந்த பெட்டின்னு சொன்னாரு, முன்னணியிலே கிடத்திற்கு காண்கிறேன்னு சொல்லி பிள்ளையை துணிகளை சுற்றி எப்படி ஆட்ட துணிகளை சுற்றி சேதமில்லாம சுற்றுறாங்களோ அதே போல இயேசு கிறிஸ்து குழந்தையை பிறந்தபோது மனிதற்ற பலியாய், பாவம் இல்லாதவராய், பாவம் செய்யாதவராய், பாவம் அறியாதவராய், இதுக்கு முன்னாடி மரித்தவர்களும் சரி, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கும் சரி, இன்னைக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் சரி, எல்லோருடைய பாவங்களிலும் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே சுமந்து அவர் வெற்றி சிறந்தார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சொல்றேன், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகக்கூடிய அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு இந்த ஜீவ விருத்தத்தின் கேள்வி. அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அளிக்கும்படி அவரை தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்னங்க? அன்பு கூர்ந்ததுன்னா சும்மா சொல்ற கதை நன்றி மசிக்கும் போது சாப்பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நம்ம நேசிக்கிற தம்பி அப்படிங்கிற ஐயா பசி உயிர் போது யாரு கடவுள் உன்னை காப்பாற்றுவார் தம்பி அப்படின்னு சொல்றேன். மறுபடியும் பசிக்குது எளியாக காப்பாற்று காப்பாற்றினாருப்பா அப்படின்னு சொல்றது அன்பு. அது அன்பு கூறதில்ல, கிரியையினாலே. அன்பு கிரியை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை அவர் இந்த பூமியிலே எல்லோருக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே தூக்கும் பொழுது சொன்னார், இவர்கள் எல்லாம் மன்னியம் என்று சொல்லி எல்லோருடைய பாவங்களை தீர்ப்பதற்காக பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துமஸ்னா ஐயா சொன்ன மாதிரி கேக்கு வந்தது. அந்த சீட்டு சொல்லுச்சுல்ல, சீட்டு என்ன சொல்லுது? கேக்கு குடுக்கறது, டான்ஸ், கிறிஸ்துமஸ் தான். இதெல்லாத்துக்காக ஒரு வரல. கிறிஸ்துமஸ் நம்ம நினைச்சுக்கிறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறப்பா புது ட்ரெஸ் போட்டாச்சு,
பிரச்சனை கிடையாது. அது நீங்க போடுங்க, கேட்டு சாப்பிடலாம், சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனை. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துமஸ் நீங்க நினைக்கிறோம், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், நான் சுமக்கல, அந்த பையன் மாட்டா சாப்பிட பொருள் சாப்பிட்டாங்க, அவருடைய அடியும் கூட அப்பா பாக்கிற மாதிரி எல்லோருடைய பாவங்களுக்காக ஒரே வழியாக ஆளுவதை அதை கொண்டாடுறதுக்கு தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், எல்லாருக்கும் பொண்ணு வந்து துணிகளை கொடுக்கறது, அதெல்லாம் எதற்கான அன்பின் வெளிப்பாடு சொல்லி வார்த்தையை முடிக்கிற நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை, ஆண்டவரே பாவங்கள்லாம் ஒருவேளை பாவம் சொன்னா மக்கள் சிந்தை நினைவுகள் ஒருவேளை இருந்தா மனுஷன் சொல்லி நீங்க எல்லாம் அந்த பாவத்தை அடித்து சென்று விட்டுவிடும் பொழுது நம்ம அவர் தேவனை சொன்னது இறக்கம் வருகிறோம், அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து வாலிபனாக இருந்தார், நல்லா கவனிங்க. அவர் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனா 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 24 வயசுல அவர் எல்லாமே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அநேக பெண்களை பார்த்துக்கலாம், ஆண்கள் பசங்கள் எல்லாம் அழகழகான ஸ்திரீ. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ முடியும் என்று நமக்கு அவர் முன்மாதிரியா எனக்கு என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு அடிச்சுவடை எடுத்துக்கிறார். நான் சொல்றேன், இப்போ உன்னை வந்து காந்தி மகாத்மா காந்தி கிட்ட ஒரு கேட்டாங்க, நீ சாப்பிடறது விட்டு என்னமோ ஒரு போட்டுருந்தாரு, பாட்டு எது போட்டுருந்தாரு சொன்னாங்க, ஏதோ போட்டுருந்தாங்க. அப்ப இது விட்டு அவர் சொன்ன அடுத்த வாரம் மாற்றி சொல்றேன் அப்படி நான் சொன்னேன். அப்புறம் அடுத்த வாரம் யாரும் தம்பியை விட்டு ஏன் போன வாரத்துல நானும் அதை பத்தி நான் தெரிஞ்சுதான் இருந்தேன் அப்படின்னாங்க. அதனால என்னன்னா நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். நம்ம வாழ்க்கை அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டின காலம் முடியும். நல்லா கவனிங்க, அவனை சொல்லி நான் முடிக்கிறேன். கையில எல்லாம் மொபைல் போன் இருக்கலாம், செல்போன் இருக்கலாம், அல்லது இன்டர்நெட் இருக்கலாம். ஆனா ஒண்ணு, பாவம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் முடிவெடுத்து விட்டால் அவனை யாரும் தடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதே டைம்ல பாவம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் அவனை யாரும் பாவம் செய்ய வைக்கவே. அந்த தீர்மானம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறார். யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நிறைய பேர் சொல்லுவோம், அவன் கெடுத்துட்டான், பொய்யது. நான் கரெக்டா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியாது, யாரும் என்னை எதிர்த்து செய்யலாம். அதான் நீங்க வாலிப பசங்க, நீங்க வளர்கிற பசங்க, நிறைய பேர் சீக்கிரத்துல நான் தெரிஞ்சு சொல்றேன், கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளை சீக்கிரத்துல பாக்குறேன். இந்த சிஎம்எஸ்ல நிறைய பசங்க வெளியே போய் அவங்க டாக்டர்ஸ் ஆயிருக்கிறாங்க, என்ஜினியர்ஸ் ஆயிருக்கிறாங்க, கலெக்டர் ஆயிருக்கிறாங்க, பெரிய போலீஸ் அதிகாரிகள் கூட மாதிரி. காரணம் கேட்டீங்கன்னா சத்திய வேதத்தை படிக்க, சத்தியத்துல நடக்க ஆண்டோட அன்பை ருசிக்க ஆண்டோர் அந்த ஆண்டு வருகிறார். அவங்களும் பாவத்திலிருந்து தப்பி நல்ல வாழ்க்கை வாழ சொல்லி நல்ல வாழ்க்கை நான் நன்றி கூறி டாக்டர் கத்தவர்களை ஆசிர்வதிப்பார். நபர்களுக்கு எங்களது மனவாத நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது பரிசு பொருட்களை வழங்குகிறோம். பேர் வாசிக்கிறீங்களா? அப்படியே எல்லாருக்கும்
Thank you.